ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் தனியாக சந்தித்துக் கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது. அது நேற்று வந்து ஊடகத்தின் முன்பு ஓபிஎஸ் வந்து செய்து காட்டியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் டிடிவி தினகரன் ஒரு கட்சி வச்சிருக்கக்கூடியவர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர்னு வந்துட்டாரு. அவர் ஏன் இந்த சந்திப்புக்கு ஓகே சொல்றாரு? பாஜக வந்து ஓபிஎஸ் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்கு அப்படின்றது வந்து பொது மேடைகளில் பொது விவாதங்களை எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கான காரணம் வந்து ஸோ அப்போ வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கம்பேர் பண்ணும்போது டிடிவி தினகரனுக்கான அந்த கிரெடிபிலிட்டின்றது வந்து இயல்பாகவே அதிகமாக இருக்குது. இப்போ ரெண்டு பேரும் சேர்றது மூலமாக அந்த வாக்குகள் வந்து ஸ்பிளிட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். இப்போது இந்த சந்திப்பின் போதே ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சசிகலாவை சந்திப்பீங்களான செய்தியாளர்கள் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஓபிஎஸ் வந்து சின்னம்மா ஊரில் இருக்காங்க, ஊரில் இருந்து இங்கே வந்த பிறகு சந்திப்பேன்னு சொன்னாங்க. இப்போ சசிகலா வந்து டிடிவி தினகரனோடையும் ஓபிஎஸோடையும் இணைந்தால் வந்து நிச்சயமாக அது பலம் சேர்க்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். காரணம் வந்து இன்னைக்கு திமுகவுடைய பவர் சென்டரே செந்தில் பாலாஜின்னு பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவர்லாம் வந்து டிடிவி தினகரனோட தான் இருந்தாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்றா சேர்ந்தே ஜெயிக்க முடியல. இந்த முறை ஓபிஎஸும் இல்லைன்னு சொன்னால் ஒரு பக்கம் எடப்பாடி அவருடைய தரப்பினர், இன்னொரு பக்கம் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ்னு பிரிஞ்சிருக்காங்க. இது வந்து அதிமுகவுக்கு தோல்வியை தான். திமுகவை பொறுத்தவரையில் திமுக வந்து ஓபிஎஸ்ஸை பயன்படுத்திக்க நினைக்குது அப்படின்றது வந்து உண்மை. அரசியல் பல்ஸில் இத்தனை நாளாக தேசிய அரசியல் பற்றின நிறைய விஷயங்கள் பேசணும். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் எல்லோராலும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நகர்வு நடந்திருக்கிறது. நேற்று மாலை டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பு டிடிவி தினகரன் இல்லத்தில் நடந்திருக்கு. ஓபிஎஸ் வீடு தேடி போய் டிடிவியை சந்திச்சிருக்காரு. அவர் கூட பண்டுட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள்லாம் போயிருக்காங்க. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த காலகட்டமாக இருக்கட்டும், அதன் பிறகு அவர் மேலே மீடியா வெளிச்சம் அதிகமாக இருந்த நாட்கள், அவரை பற்றி அதிகமாக பேசின நாட்கள் எல்லாம் அமைதியாக இருந்த ஓபிஎஸ் இன்னைக்கு போயிட்டு டிடிவி தினகரனை சந்திக்கிறாரு அப்படின்னா என்ன ஒரு காரணம் இருக்கும்? எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் பிளான் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் வந்து டிடிவி தினகரனுடைய இல்லத்திற்கு சென்று சந்தித்தார். டிடிவி தினகரன் வாசலுக்கே வந்து ஓபிஎஸ்ஐ அழைத்து சென்றார் அப்படின்றதான் நேத்திக்கான செய்தியாக இருந்தது. பல நாட்கள் வந்து ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் தனியாக சந்தித்துக் கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது. அது நேற்று வந்து ஊடகத்தின் முன்பு ஓபிஎஸ் வந்து செய்து காட்டியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், மூன்று பேருமே வந்து தொலைபேசியில் அடிக்கடி பேசிக்கொள்கிறார்கள். என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத பிளான் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கட்சியில் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு தனித்துவமான சந்திப்பா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வந்து ஊடகத்திற்கு முன்பு, பொது சமூகத்திற்கு முன்பு இந்த மாதிரி எனக்கு வேறு வழி இல்லை, கடைசியாக நாங்கள் வந்து டிடிவி தினகரன் சாரை வந்து மீட் பண்ணுறோம் அப்படின்றத வெளிப்படையாக சொன்னதாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து எல்லா வகையிலும் முயற்சி பண்ணி பார்த்துட்டாரு. அதிமுகவில் ஒரு ஸ்டேக் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாரு. அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து இபிஎஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்டெப்பானா இருக்கார். ஓபிஎஸ்ஸை எப்பயும் சேர்த்துக்கூடாது அப்படின்றதுல அவர் உறுதியாக இருக்கார். அவர் வந்து அவருக்கான வாய்ப்புன்றது போயிடுச்சு அப்படின்றதுல வந்து இபிஎஸ் தெளிவாக இருக்கிறதுனால ஓபிஎஸ்ஸால் எந்த வகையிலையும் மூவ் பண்ண முடியலை. அதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவரை நம்பி போனவர்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்றத சொல்கிறாங்க. அவர்களுடைய அங்கீகாரமாக இருக்கட்டும், அவர்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து செய்து கொடுப்பதில் எடப்பாடி பழனிசாமி சமரசமே இல்லாமல் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். பாஜக வந்து ஓ பன்னீர்செல்வத்து மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுருக்காங்க அப்படின்ற ப்ரொஜெக்ஷன் ஏன் வந்து பில்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி பிரதமரை வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்திக்கிறது அப்படின்றது ஒரு இயல்பான ஒரு விஷயமே கிடையாது. அதற்காக காத்திருக்கக்கூடிய தொழிலதிபர்களை பார்க்குறோம், ஏன் மாநில முதலமைச்சர்கள் கூட பார்க்குறோம். அப்போ முக்கியமாக அவர் வந்து முதலமைச்சராக இருந்தபோதும் சரி, அவர் வந்து அதிமுகலேருந்து வெளியே வந்து தர்மயுத்தம் ஸ்டார்ட் பண்ண காலகட்டத்தில் கூட அவர் பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைச்சது. அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறை சந்திப்பதற்கான ஒரு சூழல்லாம் அவருக்கு ஏற்பட்டது. இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து பொதுவெளியில் வந்து பாஜக எப்பயுமே வந்து ஓபிஎஸ்ஸை பேக் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஓபிஎஸ்க்கு இன்ன வரைக்கும் அது ஒரு பக்கபலமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பாஜகவுடைய ஆதரவு அவருக்கு இருந்தாலும் கூட அமைப்பு ரீதியான ஒரு பலம் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கான காரணம் வந்து அவருடைய சொந்த தொகுதியிலிருந்து அவருக்கு நெருங்கிய முக்கியமான அவரோடு பழகிய நிறைய பேர் வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து அரசியலில் அவர் சமூக வாக்குகளை தவிர்த்துட்டு பெரிய அளவில் அவருக்கு வந்து ஒரு நடுநிலையாளர்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ அது ஒரு காரணம்.
அவர் ஏன் டிடிவியை நோக்கி வருகிறார் அப்படின்றதுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சந்திப்பில் ஓபிஎஸ்க்கு ஒரு நோக்கம் இருக்குது, அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதனால் சந்திச்சார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை சந்திக்கிறார் அப்படின்னா அவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அவரும் ஒரு கணக்கு போட்டிருப்பார். அந்த வகையில் டிடிவி தினகரன் ஒரு கட்சி வச்சிருக்கக்கூடியவர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர்னு வந்துட்டார். அவர் ஏன் இந்த சந்திப்புக்கு ஓகே சொல்கிறாரு? என்ன மாதிரியான ஒரு திட்டம் அவர் பக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது? அரசியலில் எதுவுமே வந்து ஆதாயம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க, எல்லாமே அதிகாரத்துக்காக தான் போட்டி போடுறாங்க அப்படின்றது தான் இயல்பாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் அண்மையில் வந்து அவருக்கு எல்லா இடத்துலையுமே தோல்வி தான். அவர் வந்து ஒரு அமமுகவை தொடங்கிய போது அவருக்கு இருந்த அந்த ஒரு புத்துணர்வு, உற்சாகம், அதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இல்லை அப்படின்றதான் பார்க்குறோம். ஏன்னா வந்து ஒரு தொக்கா ஒரு 18 எம்எல்ஏக்கு அவரை நம்பி வர்றாங்க இல்லையா? அப்போ அந்த 18 எம்எல்ஏக்கூடைய நிலை இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியுது. அதுக்கு பிறகு கூட இருந்த முக்கியமான ஆட்கள் எல்லாருமே வந்து அங்கங்கே வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு திமுகவுடைய பவர் சென்டரே செந்தில் பாலாஜின்னு பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவர்லாம் வந்து டிடிவி தினகரனோட தான் இருந்தார். இன்னைக்கு தங்க தமிழ்ச்செல்வன் வந்து தேனியில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாளராக இருக்கார். இப்போ அவர் வந்து டிடிவி தினகரன் பக்கம் தான் இருந்தார். ஸோ இப்போ டிடிவி தினகரன் அவர்கிட்ட இருந்த அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்தினார், அவங்கள வச்சுட்டு எப்படி கேம் விளாடணும் அப்படின்றது வந்து எப்படி அவருக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அவருக்கு அடுத்தடுத்த தோல்விகள் தான். முக்கியமான நிர்வாகிகள் இழந்தது முதல் தோல்வி. ரெண்டாவது வந்து போட்டியிட்ட சட்டமன்ற நாடாளுமன்றமாக இருக்கட்டும், அதில் அடைந்த தோல்வி. ஸோ இப்போ அவருக்கான அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, இப்போ வந்து அதிமுகவுடைய பெரிய ஸ்பிளிட்டே வந்து அமமுக அப்படின்றது தான் பொது வெளியில் பேசப்பட்டது. ஏன்னா டிடிவி தினகரன் சென்ற இடமெல்லாம் வந்து அவ்வளோ க்ரௌடு பார்க்க முடிஞ்சது. எந்த ஒரு முன் தயாரிப்பும் இல்லாமல் இவ்வளோ க்ரௌடு எப்படி இவரால் கொண்டு வர முடியுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப அரசியல் வட்டாரங்களில் வியந்து பார்த்த ஒரு விஷயம். ஆனால் அது ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டில் பார்க்கும்போது அது பெரிய அளவில் ஒன்றுமே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதிமுகவுக்கு ஒரு மாற்றாக அவர் வந்து தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் பொது வெளியில் வைக்கப்படுது. ஸோ இப்போ அவரை நம்பி இன்னவரை இருக்காங்கல்ல, அந்த தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகமாக தான் நான் பார்க்குறேன். தென் மாவட்டங்களில் சமூக ரீதியாக அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பது வந்து அதனுடைய வாக்கு வங்கி. இப்போ மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் எல்லாம் வந்து முக்குளத்தூர் சமூகத்தினருடைய வாக்குகள்ன்றது ஒரு முக்கியமான வாக்கு வங்கியாக அதிமுகவுக்கு இருக்குது. அதிமுகவுடைய சார்பில் வந்து இபிஎஸ் ஒரு பக்கம் அதை பிரிக்கிறாரு, ஓபிஎஸ் ஒரு பக்கம் அதை பிரிக்கிறாரு, அமமுக ஒரு பக்கம் பிரிக்குது. ஸோ அப்போ வந்து ஓபிஎஸும் டிடிவி தினகரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதிமுகவில் பார்த்தோன்னா உதயகுமார், ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு, இவங்க 3 பேருமே அந்த வாக்குகளை எய்ம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சமூக தலைவர்களாக அந்த ஏரியாவில் வந்து ஒரு மூத்த தலைவர்களாக யாரை பார்க்குறாங்கன்னா ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் பார்க்குறாங்க. இப்போ ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இணைவதன் மூலமாக அமமுக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம். ஏன்னா வந்து இத்தனை தேர்தலில் வந்து பெரிய அளவில் அவங்க ஜெயிக்கலை அப்படின்றது பார்க்குறோம். இனி வரக்கூடிய நாட்களில் அவங்க சிபிஐ, சிபிஎம் மாதிரி செயல்பட்டாங்க அப்படின்னா ஒருவேளை அது வந்து ஒருத்தருக்கு அந்த வாக்குகள் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே அந்த ஸ்பிளிட் இருக்காது. அந்த ஸ்பிளிட்டு இல்லாமல் இருக்கிறது வந்து டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் ஒரு ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறாங்க. இன்னொன்று வந்து டிடிவி தினகரனுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இயல்பாகவே தென் மாவட்டங்களில் இருக்குது. ஒன்று சமூக ரீதியாக இருக்குது, இன்னொன்று வந்து அவர் எம்பியாக இருந்த காலத்துலேயும் சரி, அவர் முக்கியமான பொறுப்புகளில் இருந்த போதும் அவரால் ஆதாயம் அடைந்தவர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க, அந்த சமூகத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ அவர் வந்து ஒரு நம்பி தான் பார்க்குறாங்க. ஓபிஎஸை பொறுத்தவரை என்ன விமர்சனம் சொன்னோன்னா, அவர் நம்பி போனவர்களுக்கே அவர் பெருசாக எதுவுமே செய்யலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இங்கே மட்டும் இல்லை, இப்போ சென்னை மாதிரியான இடங்களில் மட்டும் நிர்வாகிகளுக்கு இல்லை, அங்கே தேனி மாவட்டத்துலேயுமே அந்த பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் வந்து இன்றைக்கி எடப்பாடி ஆதரிக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அவர் வந்து பெருசாக எங்களுக்கு செய்யலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கம்பேர் பண்ணும்போது டிடிவி தினகரனுக்கான அந்த கிரெடிபிலிட்டின்றது வந்து இயல்பாகவே அதிகமாக இருக்குது. இப்போ 2 பேரும் சேர்றது மூலமாக அந்த வாக்குகள் வந்து ஸ்ப்ளிட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். அதனால தான் டிடிவி தினகரன் வந்து ஓபிஎஸ்ஸை சந்திப்பதற்கு ஒத்துக்கிட்டார் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட். இப்போது இந்த சந்திப்பின் போதே ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சசிகலாவை சந்திப்பீங்களான செய்தியாளர்கள் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஓபிஎஸ் வந்து சின்னம்மா ஊரில் இருக்காங்க, ஊரில் இருந்து இங்கே வந்த பிறகு சந்திப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம விசாரித்த வரையும் திருமதி சசிகலா டி நகரில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் தான் இருக்காங்க. இவரும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. இந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுல ஒரு டிலே இருக்குது, அது எதனால் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதை வந்து அவசரத்தில் ஓபிஎஸ் வந்து அவங்க ஊரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டார். நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு கிடைக்கல அப்படிங்கிறத சொன்னால் நல்லா இருக்காதுங்கிறதுக்காக அவங்க ஊரில் இருந்து வந்த அப்புறம் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. அதாவது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா 3 பேரும் வந்து ஏதோ ஒரு விதத்தில்
அரசியலுக்கு அப்பாற்பட்டு தனிப்பட்ட முறையில் பேசிட்டு தான் இருக்காங்க, ஒரு கட்டத்தில் ஒன்றா சேர்ந்து பயணிப்பாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்தாலும் கூட டிடிவி தினகரனை சந்திக்கிறதுல ஓபிஎஸ்க்கு ஒரு ஈஸியான ஒரு அப்ரோச் இருக்குது, அவர் வந்து பார்த்துட்டாரு. ஆனால் சசிகலாவை பார்க்குறதுல ஒரு தடுமாற்றமோ இல்லை சசிகலாவுக்கு ஒரு தயக்கமோ இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இவங்க 2 பேருக்கு ஒரு அமைப்பு அல்லது ஒரு ஃபாலோவர்ஸ் வெளியில் இருக்காங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். திருமதி சசிகலா என்பவர் இப்போதைக்கு ஒரு தனி நபராக தான் இருக்காங்க. அவங்களுக்கான ஆதரவாளர்கள் இருக்காங்க. சில இடங்களில் போஸ்டர் ஒட்டுறாங்க. அவங்க சுற்றுப்பயணம்னு சில பகுதிகளுக்கு திருத்தணிக்கு போகிறாங்க. விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கு போனால் அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்கும் ஓரளவுக்கு நிர்வாகிகள் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அது மாநிலம் தழுவிய அளவில் நிர்வாகிகளோ இல்லை அமைப்போ இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இந்த இடத்துல என்ன ஒரு பிரதானமான ஒரு கேள்வி முன் வருது அப்படின்னா, சசிகலா இதில் இணைவதற்கு தயாராக இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒன்று. சசிகலா இணைந்தால் இவங்களுக்கு அது மேலும் பலம் சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குமா இல்லை அது பலவீனமாக இருக்குமா? சசிகலா வந்து ஓபிஎஸோடையோ டிடிவியோடையோ இணைந்தால் நிச்சயமாக அது ஒரு பெரிய பலமாகத்தான் இருக்கும். காரணம் வந்து இப்போ சமூக ரீதியான வாக்குகள் இருக்குல்ல, அந்த முக்குளத்தோர் சமூக ரீதியான வாக்குகளை வந்து ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அறுவடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி சசிகலா ஒரு பெரிய அரசியல் ஃபேக்டராக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். காரணம் வந்து அவங்க சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு அவங்களுக்கு ஒரு மொமெண்டம் இருந்தது. அந்த மொமெண்டத்தை சரியாக பயன்படுத்தி அவங்க அரசியல் செய்திருந்தார்கள் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு பின்னாடி ஒரு தொண்டர்கள் வந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எடப்பாடியை எதிர்த்தவர்கள் நிறையா பேர் இருந்தாங்க, ஓபிஎஸ்சி ஆதரித்தவர்கள் நிறையா பேர் இருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு மிக்ஸ்டு குரூப் வந்து இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இப்போ வந்து எடப்பாடியை வந்து சசிகலா நெருங்கக்கூட முடியாது. காரணம் வந்து இன்னைக்கு தனிப்பெரும் தலைவராக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் உருவெடுத்து விட்டார். அந்த சமயத்தில் ஒரு குழப்பம் இருந்தது. சரி, ஆட்சி இருந்தது, இந்த ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம், இனிமேல் கட்சியுடைய தலைவர் பதவியை யார் எடுக்க போகிறா, யார் அந்த பொறுப்புக்கு வர போகிறா, எப்படி நம்ம தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு குழப்பம் அந்த நிலையில் இருந்தது. ஸோ அந்த குழப்பத்துக்கு சசிகலா ஒரு சொல்யூஷனாக மாறி இருந்தாங்க, இல்லை அவங்களுடைய அரசியல் நுணுக்கங்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சக்தியாக மாறி இருந்தது அப்படின்னா அவங்க ஒரு ஃபேக்டராக வந்திருப்பாங்க. இன்றைக்கி வந்து சசிகலாவுக்கான அந்த ஸ்கோப்போ ஸ்பேஸோ எதுவுமே இன்றைக்கி இல்லை அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து அவங்க ரொம்ப காலம் கடந்து யோசித்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணால் கூட அது பெரிய அளவில் வந்து தொண்டர்கள் மத்தியில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்த போகிறதில்ல அப்படின்றது பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ இங்கே அரசியலை பொறுத்தவரையில் பணமும் அதிகாரமும் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. நீங்கள் அதிகாரத்தில் இருக்கலாம், அதிகாரத்துலேருந்து நீங்கள் எதுவுமே வந்து அந்த தொண்டர்களுக்கோ அந்த முக்கியமான நிர்வாகிகளுக்கோ செய்து தரல அப்படின்னா நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. ஸோ இப்போ அந்த செய்தி தரக்கூடிய ஒரு இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி இன்னமும் இருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி எத்தனையோ நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் அவர் சொன்னால் அது வந்து ஒரு பேசு பொருளாகுது. அவர் சொன்னால் அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் வந்து கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க. ரெண்டாவது, சசிகலா ஓபிஎஸ் டிடிவியோட இணைவார்களா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கான காரணம் என்னன்னா, சசிகலாவுக்கு ஒரு மொமெண்டம் இருந்ததாக சொன்னோம்ல, இப்போ அந்த மொமெண்டத்தப்பே வந்து சசிகலா வந்து இந்த டீமோட சேர்ந்துருக்கணும். இப்போ வந்து காலம் தாழ்த்தி அவங்க முடிவெடுக்கிறதுனால ஒரு ஃபேக்ஷனாக அவங்க உருவெடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை, ஒரு மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றது பார்க்குறோம். ரெண்டாவது வந்து சசிகலாட்ட ஒரு நியூட்ராலிட்டி ஃபேக்டர்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில். சசிகலாட்ட வந்து ஒரு நியூட்ராலிட்டி ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். ஸோ இப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா அவங்கள நிச்சயமாக அந்த ஓபிஎஸ் டிடிவி தினகரனோட இணைய விடாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால தான் இப்போ டிடிவி தினகரன் நினச்சிருந்தா சசிகலா எப்போயோ உள்ளே கொண்டு வந்திருக்க முடியும் அமமுகக்குள்ள. ஆனால் வந்து அவராலே முடியலை அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நிச்சயமாக அவங்களுடைய டேர்ம்ஸும் சரியில்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சசிகலா வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னென்னா, பிரிந்தவர்கள் எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்ற அந்த நியூட்ராலிட்டி ஸ்டாண்டில் தான் அவங்க இருக்காங்க. அதை தாண்டி அவங்க வந்து அரசியல் பண்ணலை அப்படின்றது பார்க்குறோம். அப்படி பண்ணாலும் கூட ஒரு சுற்றுப்பயணமாக இருக்குது, இல்லை ஒரு ஆன்மீக பயணமாக இருக்குது, அதை தாண்டி ஒரு மாஸ் மொமெண்டம் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு பொதுக்கூட்டங்களோ இல்லை ஒரு ஆளுமை மிக்க ஒரு உரையோ அவங்க வந்து நிகழ்த்தி காமிக்கல அப்படின்றத பார்க்குறோம். அதனால் சசிகலாவுடைய அரசியல் திட்டங்களை நம்ம பார்க்கும் பொழுது டிடிவி தினகரனோடையோ இல்லை ஓபிஎஸோடையோ அவங்க சேர்ந்து இணைந்து பயணிப்பதில் நிறைய சிக்கல்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அதனால் எதிர்காலத்தில் வந்து அவர்கள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்றது தான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. டிடிவி தினகரனுடைய மிகப்பெரிய பலம் அவரது கட்சி அமமுக, அதற்கு பிறகு அவரது அமைப்பு ரீதியான நிர்வாகிகள். இது ரெண்டுமே வந்து அவர் நினைத்த இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்தை போட முடியும், அவர் நினைத்த இடத்துல ஒரு பெரிய க்ரௌடை வந்து கொண்டு வர முடியும். ஸோ அமைப்பு ரீதியாக வந்து ஒரு விஷயத்தை அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்துவதற்கான ஒரு அம்சங்கள் வந்து அந்த கட்சியில் இருக்குது அப்படின்றது பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி வரிசையில் பார்க்கும்பொழுது திமுகவால் அது செய்ய முடியும், அதிமுகவால் அது செய்ய முடியும், பாஜகவால் அது செய்ய முடியும், அதுக்கு பிறகு அமமுகவால் அது செய்ய முடியும்.
அதுக்கு பிறகு தான் மக்கள் நீதி மையம் இது மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். செலவு செய்வதற்கும் ஆட்கள் அவர்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு அமைப்பு ரீதியாகவே அவர் வந்து ஒரு பலம் வாய்ந்தவராக இருக்கார். தேர்தலில் ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கலைன்றது செகண்டரி. பட் அதை தாண்டி அவர் வந்து அந்த வெளிவந்த பிறகு கட்சி ரீதியாக அவர் கட்டமைச்ச அந்த விதம் இருக்குல்ல, ஒரு இயல்பாக ஒரு திராவிட கட்சியிலேருந்து வெளிவந்து அவர் ஒரு கட்சியை அமைக்கிறார் அப்படின்றப்ப எதெல்லாம் வந்து அந்த கட்சிக்கு முக்கியமான தேவை, எப்படி அந்த கட்சியினுடைய அன்றாட செயல்பாடுகளை வந்து நடத்துறது அப்படின்றதுல வந்து அவருக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் அதை வடிவமைச்சிருக்காங்க. அதனால வந்து டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் அவருடைய கட்சின்றது அவருக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த பலத்தை வந்து ஓபிஎஸ் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. அடுத்ததாக இந்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சந்திப்பை பொறுத்த வரைக்கும் இதில் பாஜகவினுடைய ரோல் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையை நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுகவினுடைய சப்போர்ட் ஓபிஎஸ்க்கு இருக்குது அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. அதற்கான காரணங்களாக சொல்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா, பிஜேபி 24 எலெக்ஷன்ஸை மைண்டில் வச்சுருக்காங்க. அவங்க வந்து எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை இன்னும் முழுமையாக நம்பலை. ஓபிஎஸ் தரப்பு மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள் தென் மாவட்டங்களில் பலம் வாய்ந்தவர்களாக இருக்காங்க. அவங்கள தள்ளி வச்சுட்டு இந்த தேர்தலை சந்தித்தா மறுபடியும் திமுகவுக்கு அது சாதகமாக முடியும். சட்டசபை தேர்தல் முடிவுகளில் ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்றா சேர்ந்தே ஜெயிக்க முடியல. இந்த முறை ஓபிஎஸும் இல்லைன்னு சொன்னால் ஒரு பக்கம் எடப்பாடி அவருடைய தரப்பினர், இன்னொரு பக்கம் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ்னு பிரிஞ்சிருக்காங்க. இது வந்து அதிமுகவுக்கு தோல்வியை தான் கொடுக்கும். அவங்களோட சேர்ந்து போகிற நமக்கும் தோல்வியை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால பிஜேபிக்கு இதில் ஒரு பிளான் இருக்குது. அவங்களுடைய பிளான் படி ஓபிஎஸ் செயல்படுறாருன்ற ஒரு பார்வையும், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திமுக ஓபிஎஸ்ஐ பயன்படுத்தி எடப்பாடிக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ஆங்கிளும் இருக்கிறதா முதல்ல பார்க்குறீங்களா? இதில் எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி, இவங்க ரெண்டு பேருக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது? அதிமுக பிளவுபட்டு இருப்பதை வந்து பாஜக விரும்பலை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ வந்து பிளவுபட்டு இருப்பதனால என்ன லாபம், ஒற்றுமையாக இருப்பதனால என்ன லாபம் அப்படின்ற அந்த இயல்பான புரிதலே இதுக்கு விளக்கத்தை தரும். ஒற்றுமையாக இருந்தால் இன்னும் கூடுதலான நம்ம பலத்தோடு இருக்கலாம், இன்னும் கூடுதலான ஒரு வெற்றி பெற முடியும் அப்படின்றது தான் பாஜகவுடைய ஐடியாவாக இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவர் திட்டவட்டமாக வந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன், வி.கே. சசிகலா அந்த 3 பேரோடையும் ஏன் வந்து இணைந்து செயல்பட முடியாது அப்படின்றதுக்கு அவர் ஒரு காரணத்தை சொல்கிறாரு. என்னை நம்பி இந்த கூட்டணிக்கு வாங்க அப்படின்றது தான் அவருடைய டிமாண்டாக இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பலம் வாய்ந்த கட்சியினுடைய தலைவராக யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவில் அது எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கார். அவர் தான் ஒரு மனதாக வந்து பொதுச் செயலாளராக ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து பாஜகவுடைய கூட்டங்களில் கூட அதை அங்கீகரிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கிறாங்க. அப்படின்றப்ப எடப்பாடி பக்கம் தான் பாஜக இருக்குது அப்படின்றது தான் ஒரு இயல்பான பார்வை. அவங்க வந்து ஓபிஎஸை பற்றி கவலைப்படல, டிடிவி தினகரனை பற்றி கவலைப்படல. அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியோட இணைந்து இருப்பதனால அவர்களுக்கு என்ன லாபம் அப்படின்றதுல அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் நோக்கி தான் பாஜக நகருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாஜகவுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ வெற்றி நம்ம பெற முடியும் அப்படின்ற ஒரு கணக்கு அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரசன்ட் சூழலில் திமுக எவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக இருக்குது மாநிலத்தில் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுடைய எல்லா திட்டமும் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் இருக்குது. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம கேட்கக்கூடிய தொகுதிகளை வந்து அதிமுக கொடுக்கணும். இப்போ 234 தொகுதிகள் இருக்குது அப்படின்னா அதில் 75லேருந்து 100 தொகுதிகள் வரையும் பாஜக எலோன் டிமாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 34 கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கணும்னு நிர்பந்திக்கலாம். மீதி இருக்க ஒரு 100 சீட்டில் வந்து அதிமுக போட்டியிடணும் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து பாஜகவிட்ட இருக்குது. பாஜகவுடைய எதிர்கால திட்டம் என்பது இதுவாகத்தான் இருக்குது. இப்போ திமுகவை பொறுத்தவரையில் திமுக வந்து ஓபிஎஸ்ஸை பயன்படுத்திக்க நினைக்குது அப்படின்றது வந்து உண்மை. காரணம் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஓபிஎஸ்ஸை இன்னுமே வந்து அது அந்த பதவியிலேருந்து நீக்காமல் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அது ஏன் வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை டேக்கிள் பண்ணுறதுக்கும் அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்குமே வந்து பன்னீர்செல்வத்தை வந்து அவருடைய பக்கத்திலே உட்கார வச்சுருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம். ஸோ அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய கவனம் வந்து சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவர் கவனிப்பதற்கும், ஏன்னா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து பிடிக்காத 2 பேர்கள் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்தாலே வந்து அது பிரச்சனையாகும். இப்போ அவங்க வந்து நாள் முழுவதும் இங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலையும் மன வருத்தத்தையும் அவருடைய அந்த ஆளுமை திறனையும் சற்று குறைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து திமுக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டை நம்ம எடுத்துக்கலாம். அதிமுகலேருந்து வெளியில் வந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ் 2 பேரும், ஒருத்தர் கட்சி வச்சிருக்காரு, இன்னொருத்தர் தனியாக இருந்து கட்சி எனக்கு தான் சொந்தம்னு போராடிட்டு இருக்காரு. இப்போ இவங்க எல்லாம் ஒரே அணிக்கு வந்து சேர போகிறாங்க.
இவங்க எல்லாருடைய மையப்புள்ளி ஒரே ஒரு ஒற்றை புள்ளி அப்படின்னா எடப்பாடி எதிர்ப்பு அப்படிங்கிறது தான். இவர்கள் ஒன்று சேர்வது எடப்பாடிக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா அவருக்கு நெருக்கடி தான். காரணம் வந்து இப்ப திமுக மாதிரியான அசுர பலத்தோட இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சியில இருக்கு. அந்த கட்சியை எதிர்த்து அவர் வந்து தன்னுடைய பலத்தை வந்து நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ அவருடைய ஃபோக்கஸ் இருக்குல்ல, திமுக எதிர்ப்புன்றதும் அதிமுகவுடைய பெரிய பலம். இப்போ அந்த ஃபோக்கஸ்லேருந்து அவர் டீஃபோக்கஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ், விகே சசிகலா ஒன்றா சேரும்போது அவர் முதல்ல கட்சியை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குல்ல. இப்போ அதிமுகன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி, ஒரு பலம் வாய்ந்த கட்சி. ஜெயலலிதா இருந்த வரையும் அது ஒரு இரும்பு கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னர் பல அணிகளாக அந்த கட்சி வந்து இருப்பது வந்து நிச்சயமாக அந்த கட்சியினுடைய பலத்தையும் வீரியத்தையும் குறைக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் டிடிவி தினகரனை சமாளிப்பது எப்படி, ஓபிஎஸ் எப்படி சமாளிக்கிறது, அதே மாதிரி விகே சசிகலாவை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு ஃபோக்கஸுக்கு அவர் வந்து மடைமாற்றப்படுவார் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ சொந்த கட்சியை காப்பாற்றணும், அதுக்கு என்ன வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு அவருக்கு வந்து சேருது. அப்போ வந்து திமுக இயல்பாகவே அவங்க ஜெயிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய களம்ன்றது ரொம்ப ஒரு ஈஸியான வே ஆயிரும், ஒரு கேக் வாக் மாதிரி ஆயிரும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்னொரு பெரிய சேலஞ்சு வந்து எடப்பாடி பழனிசாமி வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா 2021 முதல் முறை அவர் வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அந்த தேர்தலை சந்தித்தார். ஒரு டீசெண்டான ஒரு வெற்றிகரமான தோல்வி தான் அவருக்கு. இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அவர் வந்து கூடுதலாக அவர் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராகவும் நின்று இந்த தேர்தலை சந்திக்கிறார். முன்னாடியாவது அந்த தோல்விக்கு இன்னொருத்தரை காரணமாக சொல்லலாம், இப்போ வந்து தோல்விக்கு காரணமே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கார், சர்வ அதிகாரமும் அவருக்கு தான் இருக்குது. அவர் தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறாரு, அவர் தான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் எஸ்கேப்பே ஆக முடியாது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து ஒரு வாழ்வா சாவா தேர்தல் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. காரணம் வந்து அவருடைய அடுத்த கட்ட எதிர்காலம் இருக்குல்ல, அவரை நம்பி வந்தவர்கள் அடுத்து அவங்க என்ன பலனடை போகிறாங்க அப்படின்றதையும் யோசிப்பாங்க. ஸோ அப்போ வந்து இன்னைக்கு ஆதரிக்கக்கூடிய அத்தனை பேரும் அவர்களுடைய அந்த தேர்தல் வெற்றிக்கோ தோல்விக்கு பிறகு என்ன மாதிரியான முடிவை எடுக்க இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இவங்க 3 பேரும் சேர்றது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி இல்லை அப்படின்னு நம்ம எழுதிட்டு போயிட முடியாது. நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய நெருக்கடியை தான் ஏற்படுத்தும் அப்படின்றது தான் உண்மை.